ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் மானஸ் பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். என்னடா வில்லன் வந்து சிரிச்சுன்னு பேசுகிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் ஒரு ஃபேமிலி மேனாக பேச வந்திருக்கேன். பின்னாடி பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டு கொலு, அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பாட்டி வீட்டில் நாங்கள் இந்த கொலு அந்த பொம்மைகள்லாம் சின்ன பத்துலேருந்து பார்த்து வளர்ந்தது தான். பட் இந்த நவராத்திரி டைமில் வந்து நாங்கள் கொலுவுக்கு போகிறது தான் வந்து எங்களுக்கு பழக்கம், தவிர எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சதில்லை. அதுவும் வீட்டில் நானும் என் தம்பி 2 பேர் பாய்ஸ்னால வீட்டில் வந்து பெருசாக கொலு அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்ரி இயர் வந்து வீட்டில் கொலு இருக்குது. எனக்கு 6 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுவும் இந்தியா கிளிட்ஸுக்கு தெரியும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இந்தியா கிளிட்ஸ். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வேலண்டைன்ஸ் டே எல்லாத்துக்குமே இந்தியா கிளிட்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சொன்ன மாதிரி 6 இயர்ஸாக நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் நான் இந்த கொலு பார்த்துட்ருக்கேன். எல்லா வருஷமும் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒய்ஃபும் மாமியாரும் சேர்த்து. எவ்ரி இயர் வந்து அவங்க ஒரு 11 படி வைப்பாங்க. அண்ட் இந்த பொம்மைலாம் வந்து அவங்க எவ்வளோ ஒரு 20 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸ் எங்கள் மாமியார் வந்து சின்னப்பத்துலேருந்து கலெக்ட் பண்ண பொம்மை எல்லாமே தான் இங்கே இருக்குது. இது எதுவுமே வந்து ஆக்சுவலாக பெயிண்ட் அடித்ததோ அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து நாங்கள் லாஃப்டில் வைப்போம், திருப்பி இறக்கி அதை டஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் இது. எல்லாமே பழைய பொம்மைங்க, ஆனால் எல்லாமே ரொம்ப ட்ரெஷர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் எப்போவுமே இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வில்லனாக பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்போவுமே பிடிச்சது வந்து 10 தலை ராவணன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே கும்பிட்ற ஆஞ்சநேயர், அவரும் இங்கே இருக்கார். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பேர் நீரஜா. நான் ஆக்டர் மானஸ் சாவலியோட ஒய்ஃப். ஸோ நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் கொலு வச்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக நான் இந்த கொலுவில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா வருஷமும் ஒவ்வொரு கான்செப்ட் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் நாங்கள் கிருஷ்ணரோட பர்த்லேருந்து கோவர்தனகிரி வரைக்கும் இருக்கிற கான்செப்ட் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வருஷம் நாங்கள் 11 ஸ்டெப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஒவ்வொரு கதை. ஸோ அதில் என்னோடய ஃபேவரெட் வந்து ஒரு படியில் ஃபுல்லாக அம்மன் மட்டுமே இருக்கும். ஸோ நவராத்திரினாலே அது அம்மன் சார்ந்தது தான். அது காலங்காலமாக எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்ததுலேருந்து நாங்கள் இப்போ வாங்கின புது பொம்மைகள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நவராத்திரினாலே சுமங்கலிகள், அதாவது லேடிஸ், மேரேஜ் ஆன லேடிஸ், அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது வந்து வழக்கம். அதே மாதிரி சின்ன கேர்ள்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து இந்த டைமில் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த கொலு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படின்னா, அதான் சொன்னல, சின்னப்பத்துலேருந்து நாங்கள் வந்து போய் தான் பழக்கம், தவிர எங்கள் வீட்டில் வச்சு பழக்கம் இல்லை. ஸோ இப்போ வீட்டில் வச்சு எல்லோரும் வந்து பார்க்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் அதுவும் இப்போது லேட்டஸ்ட் எடிஷன் பையன், அவன் வந்து இப்போது லைக் 3 இயர்ஸ் ஆயிருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ தான் இந்த பொம்மை கொலு அப்படிலாம் என்னன்னு தெரியுது. அவனும் இதெல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாருமே இந்த ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி சங்கராந்தியில் தான் வந்து பாட்டி வீட்டில் நாங்கள் எப்போது எங்கள் வீட்டில் வைக்கல. பிகாஸ் நாங்கள் வந்து நானும் தம்பி, அதனால் பாய்ஸ் இருக்கிறதுனால பெருசாக கொலு இல்லை.
ஸோ கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொலு அப்படின்னு வைக்கும்போது இந்த படி அதெல்லாம் பார்க்கும்போதுல எவ்வளோ படி அப்படின்னு இந்த வருஷம் கூட எனக்கு எல்லா வருஷமே எனக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் கூட படி செட் பண்ணும்போது 11 படியா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து கொலு ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம், மெத்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்கோம், ஒரு 5-6 படி இல்லை ஒரு 3-4 படி கொஞ்சம் பீங்காம்பமே அதெல்லாம் வச்சு கொலு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து எல்லா வருஷமும் வந்து அந்த ஒரு 11 ஸ்டெப்ஸு, அந்த ஃபஸ்ட்டு டே வந்து அந்த கலசம் வைக்கிறது, அது மிஸ் பண்ணாமல் அந்த கலசம் அந்த டே வைக்கிறது, அதுக்கப்புறம் எந்தெந்த பொம்மை எந்தெந்த ஆர்டரில் வைக்கணும், ஒரு தீமாக வைக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணலீலை ஃபுல்லாக கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அவரோட லீலை எல்லாமே, அந்த கோவர்தனகிரி எல்லாமே அவர் பண்ண லீலை எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து ஆஞ்சநேயரோடது, ராமருது எல்லாமே பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வந்து எனக்கே வந்து இவ்வளோ பொம்மைகள்லாம் இருக்கா, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, இவ்வளோ கலெக்ஷன்ஸா அப்படின்னு சொல்லி. இந்த கொலுங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் எனக்கு இன்ஸ்பிரேஷன் 2 பேர். ஒன்று என்னோடய அம்மா, 2வது மாமியார். 2 பேருமே, அம்மாங்கிறது அவங்க 21 படி வைப்பாங்க, அது பார்க்கும்போது நான் ஒன்றுமே பண்ணலை. அது மாதிரி தான் மாமியாரும் ரொம்பவே பார்த்து பண்ணுவாங்க. மாமியார் இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மாவுக்கு முடியலை, அதனால் அம்மா பண்ணுறதில்ல. அதுதான் இன்ஸ்பிரேஷன். 3rd இன்ஸ்பிரேஷனுங்கிறது என்னோடய பொண்ணோடு, அதனால் என்னோடய சம்மந்தி எல்லா வருஷமும் கொலுவில் ஒரு பொம்மையை கொண்டு வந்து தருவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யுனீக்காக இருக்கிற பொம்மைகள் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய மாப்பிள்ளையை பற்றி சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும், அவர் என்னோடய ஸ்டூடெண்ட்டு. அவரும் அப்படி தான், அவருக்கு பிடிச்ச ஆஞ்சநேயர் என்ன யுனீக்காக இருக்கோ அது மயிலாப்பூர்லேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து தருவாங்க. இப்போ இருக்கிற பொம்மை லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணினது கோவர்தனகிரி. யாதவகுலம் அழிஞ்சு போகிறத அவர் எப்படி காப்பாற்றினார், அந்த குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் பேரை காப்பாற்றினாருங்கிறது தான் லாஸ்ட் எடிஷன். ஃபஸ்ட்டு படியிலேருந்து சொல்கிறதானா ஓரோ பொம்மையும் யூனிக்கானது. பொண்ணு சொன்ன மாதிரி செகண்ட் படி ஃபுல்லாகவே அம்பாள். டெராகோட்டாவில் பிள்ளையார் இருப்பா. அதை எனக்கு நடுவில் வைக்க ஆஸ்பீஷியஸாக என்னதுன்னா, என் பொண்ணு பெரியவ நீரஜா ஃபஸ்ட்டு சேல்ரி வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணின பொம்மை அது. ஸோ அதை யூனிக்காக நடுவில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் இந்த மாதிரி அம்பாள் ஆனாலும் அது மாதிரி அஷ்டலக்ஷ்மி இருக்குது, தசாவதாரம் இருக்குது, கார்த்திகை பெண்கள் இருக்குது, கார்த்திகேயன் எப்படி பேர் வந்தது அந்த டெபிக்ஷன் இருக்குது. எல்லாமே ஓரோ படி. ராமர் பாலம் இருக்குது, மிருத சஞ்சீவினி இருக்குது, அம்பாளுக்கு பால்குடம் எப்படி எடுப்பாங்க அந்த ஸ்டோரியோட டெபிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வீட்டு கொலுவில் இவ்வளோ பொம்மையாக இவ்வளோ கிராண்டாக நம்ம பண்ணுறோமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எவ்ரி இயர் வந்து நானே வந்து ஐல் பி வெயிட்டிங் ஃபார்வர்ட். இந்த மாதிரி நவராத்திரி வரும்போது இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு மூடு செட் ஆகும்ல வீட்டில். இந்த கொலுப்படியாக இருக்குங்க, இது பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த கல்யாணம் பண்ணும்போது எப்படி இல்லை, வீடை பெயிண்ட் பண்ணணும், இவங்களை கூப்பிடணும், அவங்களும் அந்த மாதிரி இந்த நவராத்திரி 9 days வரும்போதில் கொலுப்படி இறக்கணும், இவங்களை கூப்பிடணும், இதை பெயிண்ட் பண்ணணும், இதை டஸ்ட் பண்ணணும், இதை ஏற்றி வைக்கணும், என்ன நைவேத்தியம். ஒவ்வொரு நாள் 9 வெரைட்டி ஆஃப் சுண்டல் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன சுண்டல், அந்த சுண்டலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சர்ப்ரைஸாக என்ன சுண்டல் வரும், நாளைக்கு என்ன சுண்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எல்லா வருஷமும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இதுக்காக.
அண்ட் இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து இவங்க வீட்டில் நான் கலந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அழகழகான டால்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸ்பெஷலி இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸை வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இது நவராத்திரி ஃபங்க்ஷன் எதுக்காக முக்கியம் கூட்டு வரலாம் அப்படின்னா, இது வந்து அவங்களோட மெமரி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நவராத்திரி அப்படின்றது. ஸோ ஒரு குழந்தை வராங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிறைய ஒரு கதை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட கிருஷ்ணர் கதையாக இருக்கட்டும், அம்மன் கதையாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களும் குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் இந்த நவராத்திரி மூலமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு சுவாமி, இன்னொரு சுவாமி. ஸோ அந்த பொம்மை வைக்கும் போதே அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு மிரர் வச்சு தான் வைப்போம். ஸோ நம்ம மாதவ பெருமாள் கோவிலில் வந்து அதை பார்க்க முடியும் நம்ம பிரத்யட்சமாகவே. இங்கே பாப்பாவுக்கு இப்போ 3 years ஆகுது. ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஒன்றும் தெரியல. இந்த வருஷம் கொலுவை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ இந்த ஜென்ரலாக நாங்கள் ரொம்பவே பிளான் பண்ணுவோம். இந்த வருஷம் பிளானே பண்ணல, ஷாப்பிங் போனோம், அங்கங்கேயே முடிவு பண்ணோம். சரி டெக்கரேஷன் இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு ஆன் ஸ்பாட் டிசைட் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது வந்து எங்களோட வீட்டோட ஓனர். ஸோ அவருக்கு ஆல்மோஸ்ட் 84-85 years ஆகுது. ஸோ அவங்க ஒய்ஃபுமே ரொம்ப காலமாக வந்து கொலு வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்து இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னுமே பண்ணுங்கள், அவங்க கையிலையும் ரொம்ப நிறைய பொம்மை இருக்குது, இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி எங்களை ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. என்னோட பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபிசிக்கல் ஒர்க் தான். இது வந்து ஒய்ஃபு மாமியார் தான் இந்த டெக்கரேஷன் எந்தெந்த பொம்மை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க. நான் என்னென்னா மேலே அந்த லாஃப்ட்லேருந்து எடுத்து கொடுக்கறது, ஏணி ஏறி எது எங்கே இருக்குது, கொலுப்படி எங்கே இருக்குது, இல்லை இந்த பொம்மைகள்லாம் எங்கே இருக்குது, அந்த டப்பாலாம் எடுத்து கொடுக்கறது, திருப்பி 9 நாள் 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஏற்றுறது, அது மட்டும் தான் வேலை தவிர. பட் இந்த செட்டப்பு, இந்த கிராண்ட், இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து ஒய்ஃபு மாமியார் மட்டும்தான் பண்ணது. இந்த வருஷம் ஒரு பொம்மை இருக்குது, அது எல்லாருக்குமே பிடிச்ச பொம்மை, எல்லாரும் கண்டிப்பாக பூஜை பண்ணுற பொம்மை தான் அது. அது என்ன பொம்மைன்றது போக போக நாங்கள் சர்ப்ரைஸாக காட்டுறோம். அது மாமியாருக்கே அது சர்ப்ரைஸ் தான். ஒய்ஃபும் நானும் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம், அது சர்ப்ரைஸாக காட்டுறோம். நான் ராமாயண மகாபாரதத்தை கவர் பண்ண பார்த்துட்ருக்கேன். இனியும் எனக்கு ஃபுல்லாக கிடச்சாவில் உத்தரகாண்டம்ங்கிற அந்த போர்ஷன் கிடச்சாக்கல, இல்லாட்டா அது நான் இன்றைக்கி டெபிக்ட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி அதில் சொல்ல வேண்டியது என்னதுன்னா, பீஷ்ம பிதாமகர் எண்டில் அவர் சரசையில் படுத்துப்பார். ஸோ அந்த பொம்மை கூட டெபிக்ஷனில் இருக்குது. உணவுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நவராத்திரியில் காலம்பர சாமிக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி ஒரு நைவேத்தியம் பண்ணணும். அது மாதிரி ஈவினிங் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் ஒரு நைவேத்தியம். ஸோ காலம்பர அது சக்கரை பொங்கலோ ஏதாவது ஸ்வீட் மாதிரி இருக்கிறது. சாயங்காலம் சுண்டல், அது 9 தானியங்கள் வச்சு சுண்டல் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொலு பார்க்குறோம். இவ்வளோ பிரம்மாண்டமான கொலு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கிஃப்டோட அவங்கள மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம்.
சொன்ன மாதிரி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அதை சொன்ன மாதிரி பையன் வந்து இப்போ 3 years. ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவன் வந்து சின்ன குழந்தை, அவனுக்கு வந்து ஜஸ்ட் பொம்மை ஏதாவது ஜஸ்ட் அப்படி தாவி போய் அவன் வந்து அந்த பொம்மை தொடுவான், அவ்வளோதான். செகண்ட் இயர் வந்து என்ன இவ்வளோ பேர் வராங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு பார்ப்பான். இந்த வருஷம் என்ன அப்படின்னா எனக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சந்தோஷம்னா அவன் போய் அந்த படியில் உட்காரல, இல்லைனா அவன் அப்படி எல்லாமே தூக்கி போட்டு எல்லாமே தொட்டு அவனுக்கு வந்து எல்லாமே ரொம்ப அவனுக்கு ரொம்ப வியந்து பார்க்குறான். அவன் என்ன இவ்வளோ பொம்மையா, இவ்வளோ படியா. அவன் ஆக்சுவலாக இந்த கொலுப்படியெல்லாம் நான் வந்து செட் பண்ணும்போது அவன் இந்த படி மேலே ஏறியிருக்கான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இந்த லேடரில் ஏறி நான் இந்த லாஃப்ட்லேருந்து எடுக்கும்போது அவனும் வந்து ஒரு பங்கு வந்து இப்போ இந்த ராமர் அந்த பிரிட்ஜு கட்டும்போது அனில் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ அது மாதிரி என் பையன் வந்து எனக்கு பின்னாடியே வந்து லேடரில் ஏறி அவனும் வந்து நான் லேடரை பிடிச்சிக்கிறேன், நீ கீழே விழுவ, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதனால் இது எல்லாமே ஒரு ஃபேமிலி டுகெதர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் இது. ஸோ எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise.